ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ப்ளவுஸோட ஸ்லீவ் பார்ட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வந்து எப்படி டிசைன் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து இந்த பீகாக் டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம ப்ளவுஸோட ஸ்லீவில். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹேண்ட் மிரர் மாதிரி, அதாவது நம்ம முகம் பார்க்குற அந்த மிரர். ஸோ இந்த மிரர் வந்து நம்ம இந்த நடுவில் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இதை சுற்றி வந்து நம்ம பீட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான டிசைன், ரொம்ப ஈஸியான டிசைன். இது எப்படி ஒர்க் பண்ணலான்றதை வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த கேப்பில், அந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்க அந்த கேப்பில் வந்து நம்ம க்ளூ போட்டு அந்த மிரர் வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது நல்லா ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரை ஆன பிறகு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த மிரரு. ஸோ இந்த மாதிரி நான் கோல்ட் கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அந்த மிரர் சுற்றி நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம டபுள் த்ரெட் வந்து சில்க் த்ரெட் எடுத்துக்கணும். எப்போயுமே வந்து டபுள் த்ரெட்டில் தான் வந்து ஒர்க் பண்ணணும். நார்மல் 23 நீடில், துலிப் நீடில் வந்து எடுத்திருக்கேன். இப்போ எப்படி மிரர் சுற்றி ஒர்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ இப்படி த்ரெட்டை வெளியில் எடுக்கணும். ஸோ இப்போது சில்க் த்ரெட் இப்படி வெளியில் எடுக்கும்போது டபுள் த்ரெட் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ லாங்காக வச்சு செயின் ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த மிரரோட அவுட் சைடில் வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி நம்ம லாங் செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ வச்சு இங்கே ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து இந்த அவுட்லைன் முடிச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து ஆன்டி கிளாக் வைஸ் பண்ண போகிறோமா, கிளாக் வைஸாக ஒர்க் பண்ணலாமான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஆன்டி கிளாக் வைஸாக வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் வச்சு ஒரு குட்டி செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். ஸ்டிச்சுக்கு பக்கத்தில், அதுக்கப்புறம் அங்கேயே வச்சு ஒரு குட்டி லாக் கொடுக்கணும். எப்போவுமே வந்து ஸ்டிச் போட்ட பிறகு திருப்பி ஒரு லாக் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து அந்த ஸ்டிச்சுக்கு இந்த ஆப்போசிட் சைடில் அந்த ஸ்டிச்சுக்கு முன்னாடி வச்சு ஒரு செயின் ஸ்டிச்சும் குட்டி லாக்கும் போட்டுட்டு திருப்பி அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு அதோட லாக் ஸ்டிச்சு. இதே மாதிரி நான் இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் லாங்காக வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுகிட்டே வரணும். ஸோ இந்த மிரரை சுற்றி நீங்கள் கொஞ்சம் நெருக்கமாக வந்து போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ எண்டிங் வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம லாக் பண்ணாமல் அப்படியே வந்து இந்த மிரரை சுற்றி ஒரு அவுட்லைனில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போது இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து இந்த மிரரை சுற்றி நம்ம வந்து ஒரு லைன் வந்து பீட் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் பீட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு தான். அடுத்து ஆரி பீட் நீடில் எடுத்திருக்கேன், அப்புறம் நார்மல் ஷூவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீடை வந்து நீடில் எடுத்துட்டு ஒரு பீடாக கொடுக்கும்போது இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதே மாதிரி அந்த மிரரை சுற்றி நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ கொஞ்சம் நெருக்கமாக கொடுக்கும்போது அழகாக இருக்கும். இதே மாதிரி இந்த டிசைன் ஃபுல்லாகவுமே வந்து நம்ம இந்த பீட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஷார்ப்பாக வர இடத்துலலாம், அதாவது அந்த கழுத்து பகுதியில் இருக்க அந்த ஷார்ப்பாக வர பகுதியிலலாம் நம்ம வந்து ஃபுல்லாக கொடுக்காம பீடு இங்கே வச்சு இப்போ ஒரு எண்ணாட் கொடுத்துடணும். ஸோ இப்போ கொடுத்துட்டு இப்போது அந்த எட்ஜஸ்லேருந்து நம்ம வந்து பீட் கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த அழகான ஷேப் வந்து கிடைக்கும். இதே மாதிரி இந்த ஃபுல் டிசைனுக்குமே வந்து நான் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இந்த பீகாக் டிசைனில் இந்த பீடெல்லாம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக அந்த பீகாக்கோட அந்த அலகு பகுதிக்கும் அந்த கண்ணு பகுதிக்கும் அந்த கொண்டைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி பீடு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த பீடை விட அடுத்த சைஸ் ஒரு சைஸ் வந்து கம்மியான சைஸு. ஸோ இந்த பீடை தான் இப்போ வந்து நான் கொடுக்க போகிறேன். இப்போது நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த
எண்டில் வந்துட்டோம். ஸோ இங்கே வச்சு நீங்கள் ஒரு என் நாட் கொடுத்துடணும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும், அந்த அழகோட ஷார்ப்னஸ்ஸு. உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கணுன்னா நீங்கள் அங்கே வச்சு ஒரு எண்ட் பண்ணிவிட்டு அடுத்து இங்கே வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணி லைனாக வந்து பீட் கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இதே மாதிரி நம்ம அந்த கண்ணுக்கும் அந்த கொண்டைக்கும் வந்து அந்த ஷேப்க்கு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது ஓவராலாக வந்து நம்ம பீடெல்லாம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பீகாக்குள்ளே இருக்கிற அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி கிளாஸ் பீட் வந்து எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், ஆனால் இது வந்து ஒரு கிளாஸ் பீடு, நல்லா ஷைனிங் கொடுக்கும். ஸோ இந்த பீடை வந்து நம்ம ரேண்டமாக வந்து அதை வந்து ஃபில் பண்ண போகிறோம். எப்படி ஃபில் பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து நான் ஆரி பீட் நீடில் தான் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் புட்டாஸ் மாதிரி அங்கங்கே இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பீட் கொடுத்துட்டு அங்கேயே வச்சு நம்ம வந்து இப்போ என் நாட் கொடுத்துட்றோம். ஸோ இதே மாதிரி ரேண்டமாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இந்த கேப் ஃபுல்லாகவே நான் வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஓவராலாக நம்ம ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப அழகாக நீட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளவுஸோட ஸ்லீவில் வந்து கொடுக்கும்போது ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட பேக் நெக்கில் வந்து சிங்கிள் லைன் வந்து பீட் கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான டிசைன். நம்ம வந்து மிரர் யூஸ் பண்ணி அதை சுற்றி ஃபுல்லாக அந்த பீகாக் டிசைனுக்கு ஃபுல்லாக பீட் மட்டுமே நம்ம வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லா பிக்னஸ்மே வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.